சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த முத்தம கிழவியை பார்க்க போனோம்ல, நீ யார வராயிட்டு சின்ன பொண்ணு அங்க மாமியா கிட்ட கிட்ட கதை விட்டுட்டு இருக்கா. கூப்பிடுக்கா, நான் கூப்பிட்டா கோவப்படுவா. ஏடி சீக்கிரம் வா. வாரியா என்ன? எங்கன வந்துட்டே வாரேன். சின்ன பொண்ணு என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? எவ்வளவு நேரம் அது போயிட்டு திரும்பி வரேன்டமா? வந்து சுவார வர பொங்கட்டி இருக்கு. என்னது நல்லபடி இன்னொருக்க சொல்லுங்க. வந்து சோத்த வர பொங்கட்டி இருக்கு. நேர வராயிட்டு போயிட்டு வரேன்டமா. அதுக்கே 2 மணி நேரம் ஆயிரும். சோத்த பொங்கணுமா? நீங்க என்னைக்கு சோத்த பொங்கனியா? ஏக்கா புஷ்பக்க கேட்டுட்டே இருக்க சொல்லுக்கா பதில. நான் என்னைக்குனாலும் சோறு பொங்காமல இருக்கேன். எப்படியாவது உருண்டு வரண்டு கொஞ்சோண்டு உலக்க அரிசினாலும் போட்டு பொங்கிருவோம்லக்கா. குழம்புக்கு கூட்டுக்கு ரசத்துக்கு அப்படி இப்படின்னு உங்க வீட்டுக்கு வருவேன். எடுத்துனக்கா. ஏடி நீனே எங்க அப்பா குதிலுக்குள்ள இல்லங்க மாதிரி நான் சோத்த மட்டும் தான் பொங்கி குழம்பு கூட்டலாம் ஒவ்வொருத்தரையா வாங்கிட்டு இருப்பேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்க லூசு. ஒரு பைத்தியக்காரி என் வாயாலே போய் சிக்கிக்கிட்டன. அதை விடுங்க. என்ன சின்ன நடுத்தரல உன் மாமியா கிட்டயும் நாத்துக்கிட்டையும் ஒரே வழக்கு போட்டு நின்ன மறந்துச்சு. சவத்தை போட்டு ஏதாவது ஒண்ணு உருப்படியா இருந்தா பரவாயில்ல. ரெண்டும் அப்படிதான் இருக்குவா. ரெண்டையும் போட்டு கெட்டி அழுதுட்டு கிடக்கேன். என்னத்தை செய்ய? எல்லாம் என் தலையெழுத்து. அப்படி இப்படி மண்டைய ஆட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அதனால என் வாழ்க்கை எப்படியோ ஒப்பேறிட்டு போயிட்டு இருக்கு. ஏடி யார்கிட்ட இப்படி சலிச்சு பேசிட்டு இருக்க? உன் மாமியா மாதிரி யாருக்கு கிடைக்கும்? ஏய் அப்பா அடில புடிலங்க. உடனே உன் மாமியா சரண்டர் ஆயிருதா? யார் ஒண்ணு இல்லக்கா, என்னத்தையாவது ஒன்று சொல்லிட்டு கிடக்கே மாமியா கிளவி. அதில் நான் தான் சும்மா ஒரு கதையை விட்டேன். எங்க அம்மா ஒரு 5000 ரூபாய் கேட்டிருக்கா அப்படின்னு. உடனே ஆரம்பிச்சுட்டா, வெள்ளிக்கிழமை ஆனா கொடுக்கப்படாது, செவ்வாய்க்கிழமை ஆனா யார் கையிலையும் கொடுத்துடப்படாது ரூபாயா. கையில இருக்க ரூபாயெல்லாம் கை விட்டு போயிரும், ஒரேடியா பொக்கா போயிரும். அப்படி இப்படின்னு ராமாயணம் பாட ஆரம்பிச்சுட்டு என் மாமியாலாம் கூட கிடந்து பாடிட்டு இருந்தாலே. ஆமாக்கா, வா மாமியார கேட்க வேணும். சிங்கி சல்றா போட்டுட்டு இருந்தா கூட கொஞ்சம் நான் அந்தால ஒரு ஃப்ரூடா விட்டேன். எத்தே கையில தனத்தை துட்டு கொடுக்க கூடாது, அதனால உங்க வார்த்தைக்கு என்னைக்குதே நான் சொல்லது கேட்காம இருந்தேன். அதனாலதான் ஒரு 5000 ரூபாய் ஜிபேல அனுப்பிட்டேன். அவ்வளவுதான். என் மாமியா கிளம்பி புசுறு போன மாதிரி ஆடு வாய பிளந்துட்டு. உன் மாமியா கறிக்கு அதிர்ச்சியில ஏதோ ஆயிட்டுன்னு என்னடி செய்வேன்? நீ வரக்கா, இதே மாதிரி எத்தனை தடவை அதுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துருந்தேன் தெரியுமா? அது போக்குல அடுத்த நிமிஷம் கல்லு கிடக்கு தெரியுது. என்ன பண்ணி நீ இருக்க இடமே அப்படி கலகலான்னு இருக்கமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோண்ணே. என் வாழ்க்கையே சொல்லுதேங்கா. வேற என்ன செய்ய? உங்களுக்கு அது சிரிப்பா இருக்கு. அடிச்சாலும் பிடிச்சாலும் அடுத்த நிமிஷம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டே இல்ல. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்னே மாதிரி ஒரு மர்மம் எனக்கு கிடைச்சான்னு வச்சுக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தான் நானும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். சரிக்கா, உங்க நல்ல குணத்துக்கு கிடைக்கும்க்கா, கவலைப்படாதீங்க. பேசிட்டே இருந்தா அப்படிதான் நேரம் ஆயிட்டே இருக்கும். அடுத்த பஸ் பிடிச்சி டக்குன்னு நான் நார்வேல ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு டக்குன்னு அடுத்த பஸ்ல ஏறி ஓடி வந்துடும். வாங்கக்கோ, ஃப்ரீ பஸ் வரக்கூடிய நேரம் ஆயிட்டு. இப்படியா யோசிச்சுட்டு இருந்தா என்னதான் இதுக்கு ஒரு முடிவு? வாங்க வீட்டுக்கு போவாங்க. ஏதோ கொஞ்சாண்டு ஒரு மண்டபத்துல போய் தின்னுட்டோம், அதுக்காண்டி 6 வளர்த்திட்டு வந்துட்டாரு இந்த மனுஷன். எப்படியா இருந்தாலும் கொஞ்ச நேரம் மிரட்டிட்டு அவர் போக்குல போயிருப்பாரு. அதான் நேரம் 2 மணி நேரம் தாண்டுது இல்ல, இன்னும் உங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. வா போ வீட்டுக்கு. பாரு நீலகுட்டி, என்ன முடிவு எடுத்திருக்க அதை முதல்ல சொல்லு. இந்த ஊரே வேண்டாம்னு நினைக்கேன். ஊரை விட்டு பேசாம நம்ம எங்கேயாவது போயிரும். நம்ம போக்குல எங்கேயாவது ஒரு வேலை செஞ்சு அங்க எங்க தின்னுட்டு பேசாம இருப்போம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில என்னையே கடிச்சு போடுவோம் போல இருக்க. போற பக்க பார்த்தா எங்கேயாவது கூட்டிட்டு போய் எங்கேயாவது என்னைய வேலைக்கு சேர்த்து விட்டுற போல இருக்க. வேலைக்கு சேர்த்து விட்டா யாரால வேலை பார்க்க முடியும்? டெய்லி காலையில எந்திரிச்சோமா, பெட் காஃபி குடிச்சோமா, அப்படியே தெருட்டூர் போனோமா. ரெண்டாவது வந்து ஒரு 10-15 இட்லிய மல்லிப்பூ மாதிரி இருக்க இட்லியில அப்படியே சாம்பாரை ஊத்தி குழப்பி அடிச்சோமா. அடுத்தால கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தோமா. அடுத்தால டெருட்டூர் போனோமா. அடுத்தால மத்தியானம் வந்து நல்ல நல்லி எலும்பு குழம்பு வச்சு நல்ல மூக்க முட்டை தின்னமா. இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இதுல ஒரு லாரி மண்ணள்ளி கொட்டிடுவா போல இருக்க. என்னடா அந்த மனுஷன் அணக்கத்தை காணல, எங்க ஒளிஞ்சிட்டாரா? இங்கதான் நிக்காரா? யோ அவ்வளவு நேரம் போட்ட சீன்லாம் காணாது. இப்ப அடுத்த சீனா அழகு சீனா. அழணும்னா நான் தான் இப்ப அழணும். என் போக்குல இருந்துட்டு இருந்த என்ன வாட்டி பக்கத்து மண்டபத்துல இருந்து குப்பு குப்புன்னு பிரியாணி வாசனை வருது. வா போவும், மொய்யும் வைக்காண்டா, ஒரு மண்ணாங்கட்டி வைக்காண்டா, நல்ல மூக்கு மட்டும் தின்னுக்கிட்டு ஒரு பார்சல் பிரியாணி வாங்கிட்டு வந்துடலாம், நைட்டு சாப்பாட்டுக்கு ஆகும் அப்படி சொல்லி சும்மா இருந்த என்ன இழுத்துட்டு போய் கடைசியில் நடுத்தரல கொண்டு நிப்பாட்டிட்டே இருக்கலாம். நல்ல சாப்பாடு வாங்கி தரணும்னு நினைச்சது தப்பா? அது தப்பு இல்ல, உழைச்சி வாங்கி தரணும், வேலைக்கு போய் வாங்கி தரணும். மறுபடியும் வேலைக்கு இல்லாயா போக சொல்லுத மாதிரி அங்கே வாரா சுத்தி அம்முள்ள. எனக்கு பிடிக்காத வார்த்தை வேலைக்கு போறது. நாங்க நாய் கணக்கு புலம்பிட்டு இருக்கேன், அங்க என்னது பேசிட்டு இருக்காரு, புலம்பிட்டு இருக்காரு. இனி எங்க வீட்டுக்கு போனே அசிங்கப்பட்டு போயிரும். அந்த ராதிகா இருக்கல என்ன சிரிச்சு துப்பி விடுவா. இந்த வார நீலுக்குட்டி, நான் வேலைக்கு போவதுக்கு ரெடி தான். அதுக்கெல்லாம் இந்த கள்ளம் ஒழிக்கிறதுக்கு உள்ள ஆள் இல்ல. நான் என் போக்குல வேலைக்கு போனோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் கூட வச்சு கூட வேலை பார்க்கறதுக்கு என் உடம்புல தெம்பு இருக்கு. உன்னை உட்கார வச்சு ராசாத்தி மாதிரி கஞ்சி ஊத்த நான் ரெடி. அரை வயிற்று கஞ்சியும் உப்பு புளி மிளகா வச்சு அரைச்ச துவையிலும் வச்சு குடிக்கிறதுக்கு நீ ரெடியா? ஒருவேளை எனக்கு அந்த வேலை பிடிக்காம நான் ரிசைன் பண்ணிட்டோம்னா அந்த அரை வயிற்று கஞ்சி கூட உனக்கு இல்லாம பசியும் பட்னியுமா உன்னை பார்க்கறதுக்கு என்னால முடியுமா?
யோசிக்கா எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லப்பா. கஞ்சோ கூழோ கிடைச்சா குடிப்பேன். இல்லன்னு வச்சுக்கா ஈர துணி அப்படியே இருக்க கட்டிட்டு வயித்துல அப்படியே மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்த்துட்டு நல்ல அழகா சுகமா கொரட்டை விட்டு தூங்கிடுவேன். உன்னால அது முடியுமா? யோசிக்கா உன்னால முடியாதுல்ல, எனக்கு தெரியும் உன்னால முடியாதுன்னு. அதனாலதான் நான் சொல்றேன், அந்த ஆளு அருவாளை விட்டு வந்தாருன்னா சும்மா ஜுஜிபி. அவர்லாம் ஒரு மேட்டரா? அவர் போக்குல என் நேரமா கன்னியாகுமரி கடல்ல குளிச்சுட்டு அதோட கலந்து போயிருப்பாரு. யோசிச்சு பாரு, உங்க அம்மா வீட்டுக்கு போனா ஏதோ நீ கொஞ்சம் சோறு பொங்குதான் கறி வைக்க, அவ்வளவுதான். ஆனா சொகுசான சாப்பாடு கிடைக்கல நேரத்துக்கு நேரம். உங்க அம்மா வீட்டுல இருக்க சுகம் எங்க கிடைக்கும் சொல்லி குட்டி. நான் ஒரு நல்ல ஒரு ஐடியாவை யோசிச்சு வச்சிருக்கேன். அது நீ ஓகேன்னு சொன்னா ஒர்க் அவுட் பண்ணிருவேன். அது உனக்காண்டிதான், எல்லாமே உனக்காண்டிதான். நான் இருக்கதே உனக்காண்டி தானே. என்ன ஐடியாவை சொல்லிட்டா? மனசு சொல்லுது சரிதான். கண்காணாத இடத்துல போய் கஞ்சிக்கு இல்லாம கஷ்டப்பட்டது நாட்கள் போதாதா? இனிமேல் அந்த நிலைமை வந்துடப்படாது. எங்க அம்மா வீட்டுல இருந்தா நல்ல ராசாத்தி மாதிரி தின்னுக்கிட்டு ஏதோ ஒண்ணு கொஞ்சோண்டு சோத்த பொங்கணும், அவ்வளவு தானே. எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எங்க அம்மா வீட்டுல இருந்துடலாம். நம்ம ராணி மாதிரி இருக்கலாம்ல. இந்த மனசு என்னவோ ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுதாரு. என்ன ஏதுன்னு கேப்போம். சரி என்ன ஐடியா சீக்கிரம் சொல்லு. பாரு, இந்த ஐடியாக்கு மட்டும் நான் எப்பவும் சம்மதிக்க மாட்டேன். நல்லா யோசிச்சு பாரு. அங்க போய் நின்னுட்டு ஒருவேளை மிஸ் பண்ணிட்டோமே அந்த ஐடியாவை நினைச்சு வருத்தப்படாத வாலிப சங்க தலைவனா இருந்து பேசுதே. ஐடியா நல்ல ஐடியா, முழிச்சுக்கோ. அங்க வீட்டுக்கு போறோம், அங்க போய் நின்னுட்டு ஓகேன்னு சொன்னா அந்த ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். ஓகே பாப்பு இல்ல நீலுக்குட்டி, ஓகேன்னு சொல்லணும். அப்பதான் நம்ம நல்ல வசதியா வாழ முடியும். நீலுக்குட்டி ஓகேன்னு சொல்லுது உன் வாயில தான் இருக்கு, உன் கையில தான் இருக்கு. கண்டிப்பா என் பொண்டாட்டி போற போக்க பார்த்தா ஓகே சொல்லிடுவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. பார்த்த முதல் நாளே நீலக்குட்டி, உன்னை பார்த்த முதல் நாளே. அட இது நம்ம ராதிகா பாடுற பாட்டுல, இத நம்ம போய் பாடிட்டோமே. சரி பிடிச்சிருக்கா என்னவோ தெரியலையே, இன்னைக்கு கமெண்ட்ல பார்த்தா தெரியும். என்னக்கு கோவத்துல கோழியை போட்டு விரட்டிட்டு கிடக்கிய? ராதிகா, ஊர்ல இருக்க அவ்வளவு கோழி எங்க வீட்டு மேலதான் கிடக்குவா. சரி யாரு விரட்டினாலும் போகவும் மாட்டேக்குவா. கொத்தி வச்சு கடைசியில மாலை வந்துச்சுன்னா ஒழுகுது. அடுத்தால ஐப்பசி கார்த்திகை மாசம் வந்து நம்ம இருக்க முடியாது வீட்டுக்குள்ள. அவ்வளவு குளம் போல மாறிடும். அதுக்குதாமா இந்த கோழியில போட்டு சூச்சூன்னு பத்திட்டு கிடக்கேன். போகுது போல. என் மொமெண்ட சொன்னா கேட்கவும் மாட்டான். இட்லி தோசை எதையும் தின்னு போட்டு மீதி இருக்கும்ல, அந்தால திங்கில எல்லாம் ஏசுவோம்ல, உடனே என்ன தெரியுமா செய்வான்? என்னை காணாத நேரம் பார்த்து தூக்கி வாட்டு மேல தூக்கி எரிஞ்சிருவான். அந்தால காக்கா அந்த கோழி எல்லாம் கோத்தி தின்னுட்டு அங்கனே கிடக்கும். இதான் சிறையா இருக்கு. பேசாம 3 கோழியும் உள்ள தூக்கி போட்டு அடைங்க. யாரு தேடி வரன்னு பாப்போம். யாருக்குள்ளது நினைச்சு பேச நீ? 2 பொட்டை கோழியும் வெள்ளையம்மா கிளவிக்குள்ளதாக்கும். எம்மா வெள்ளையம்மா கிளவிட்டியா? ஆட முடியாத, எப்போ பயமால இருக்கு. அதுக்காண்டிதான் நான் பேசாம பொறுத்துட்டு சூச்சூன்னு விரட்டிட்டு இருக்கேன். இல்லனா ஒரு பெரிய கம்பத்துக்கு விரட்டி இருப்பேன். ராதிகா, உங்க அண்ணனுக்கு நார்வேலயே டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிட்டாம்ல, இந்த கம்பெனிக்கு மாத்தி போட்டுட்டாலாம்ல. சின்னப்படி சொன்னா ஒரு 10 முட்டை வச்சுக்கோன்னா நானும் வச்சுக்கிட்டு அவளை தேடுதேன். என் மொவன்ட்ட கொடுத்து விட்டான்னு போன் அடிச்சேன். இல்ல வேண்டாம், ஒண்ணு பார்க்க வேண்டியிருக்கு, ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு, நேர்ல வாரேன்னா. இந்த வாரம் இனிமேலும் வாரா. நம்ம முத்தம கிளவி ஒரு மாதிரி இழுத்துட்டு கிடக்கலாம்ல, அத பாக்குறதுக்காண்டி எங்க அண்ணி இந்த புஷ்பாக்க எல்லாரும் பேர்க்கவோ, அதான் பேர் போவலா இருக்கும். ஏக்கா ஏன்ட்ட வேணா தாங்களா, நான் வேணா கொடுத்துருவேன் எங்க வீட்டுல கொண்டு. இவட்ட கொடுத்தா சரி வராத. போற வழியிலே பச்சை முட்டையை வாயில உடைச்சு ஊத்திட்டானா என்ன யோசிக்கிய? உங்க அண்ணி கிட்ட நான் போன போட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்ட தரவா என்னன்னு கேட்டுட்டு சொல்லுதானே. சரிக்கா, நம்பிக்கையில என்ன செய்ய முடியும். சரி ஒரு போன போடுங்க எங்க அண்ணிக்கு. ஹலோ சின்ன பண்ணே. ஏ சிம்மு, எங்க பண்ணி அப்பல உனக்கு தேடி வந்தேன். 2 நாள் துணி துவைக்காம அம்பார மாதிரி குமிஞ்சு கிடந்து. அந்தால வீட்டுல துணி துவைச்சா சரிப்படாது. ஆத்துல கொண்டு போய் நல்ல அளவோல அலசிட்டு வந்துடலாம்ல. அந்த அளவு ஆத்துக்கு போயிட்ட மத்துக்கா. தேடி வந்தியோ? அம்மா நீ இப்ப எங்க இருக்க? முத்தம கிளவி ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸா கிடக்கல. அதான் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குதுன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாவோ. அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிருந்தலாம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் கிளம்பியாச்சு. அதுதான் உன தேடினேன். சரி ஒன்னையும் சேர்ந்தாப்புல கூட்டிட்டு போலாம்ல நினைச்சேன். கடைசியில பார்த்தா ஒன்னு ஆளை காணலையா. அதுல நாங்க 4 பேரும் பஸ் ஏறிட்டோம். பஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். சரி சிம்மு சொல்லு, என்ன விஷயம்? சின்ன பொண்ணு நாத்து வந்திருக்கா. நீ ஒரு 10 முட்டை வைக்க சொன்னில்ல, அத கேக்கா. நான் கொண்டு கொடுத்துருவேன் எங்க அம்மிட்ட அப்படிங்க. என்ன கொடுக்கவா எப்படி? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏ தாயே, நல்லா இருப்ப நீ. அம்மா எம்மா கொடுத்துறாத தாயே. அவ போற வழியில பச்சை முட்டையை ஒன்னொன்னா உடச்சி வாயில ஊத்திட்டு வீட்டுக்கு ஓடிடுவா பாத்துக்கோ. போய் அவளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டுமா. அவட்ட குடுக்கட்டான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை போன் போட்டு கேட்க, போற வழியிலே ஆளே வித்துருவாவா? தெரியும், எனக்கு மட்டுமா ஊருக்கே தெரியும். இருந்தாலும் அவ கேட்க, அதான் சரி வந்துட்டு ஒரு வாரத்தை கேட்டுக்கிட்டுன்னு சொல்லி போன போட்டே பாத்துக்கோ. வரு ஒரு முட்டை 12 ரூபா, 10 முட்டை 120 ரூபா, ஒரே அடியே கமத்திடுவா. நீ தயவு செய்து நல்லா இருப்பா. அவட்ட ஒண்ணுமே சொல்லாத, அவளை எப்படியாவது அனுப்பி விட்டுரு. சரி சின்ன பண்ணு. இக்கு கொண்டாங்க போன எங்க அண்ணி கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு. என்னி எப்படி இருக்கீங்க? நல்லாவே இல்ல, போன வை. அவ எவ்வளவு பாசத்தோட நல்லா இருக்கீங்களா அண்ணின்னு இப்பதானே கொஞ்சம் முன்னால பாத்துட்டு போனா எவ்வளவு பாசம் டி உன் மேல.
சும்மா இருக்கா, அவ எதுக்கு அடி போடுதான்னு உனக்கு தெரியாது. 10 முட்டைக்காண்டி தான் அடி போட்டுட்டு கிடக்கா. எண்ணிம்பா அந்த 10 முட்டையை எங்க அண்டி வாங்கிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஆட்டை போட்டு ஓடிடுவா. எப்படி ஆள் தெரியுமா, உனக்கு தெரியாது. அதுவும் சரிதான். நம்ம எங்க போனாலும் நம்மள கிறக முடுதா, அது சுத்தி சுத்தி தான் அடிக்கம்மா. சரிக்கா, போயிட்டு வரேன். எப்படியாவது எங்க அண்ணி கிட்ட ஒரு 5 முட்டையாவது ஆட்டி போட்டுலாம் நினைச்சேன். ஒண்ணும் நடக்கலையே. நாத்தே, உன் பருப்பெல்லாம் சின்ன பொண்ணுட்ட வேவாது. ஹே ராஜு, என்ன பண்ணிட்டு இருக்க? வழக்கம் போல ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ரொம்ப பிஸியா இருக்கியோ? பிஸி யாவாவா? யா ஒண்ணு முடிய ஒண்ணு வரிசையா வேலை வந்துகிட்டே இருக்கு. ராஜு, உனக்கு ஏதாவது கஷ்டமா இருந்துச்சுன்னா வேற ஏதாவது ஒர்க் தேட வேண்டியதானே? அதெல்லாம் லேஸ்ல மாத்தக்கூடிய விஷயமா? கடைசி வரைக்கும் என் உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கடைசி வரைக்கும் எனக்கு. நான் கஷ்டப்பட்டு எல்லாம் செய்யல, இஷ்டப்பட்டு செஞ்சிட்டு இருக்கேன். அதனால கஷ்டம்லாம் ஒண்ணு தெரியாது. சரி சங்கி, என்னன்னு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. என் ஸ்கூட்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் அந்த ரேஷன் கடைக்கு போறதுக்காக திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்க வேண்டியிருக்கா, எடுத்துட்டு வர முடியாதா? அதான் உன் ஹெல்ப் கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீனே ரொம்ப பிஸியா இருக்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்க. அப்ப என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல, ஓகே, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, தாளிச்சு ஊத்திட்டு ஓடி இருந்தேன். தாளிச்சு ஊத்திட்டான். தங்கி, நீ கூட தப்பா நினைச்சுக்கிடாத. இந்த ஒரு ஒர்க் பிரஷர்ல அப்படி சொல்லிவிட்டேன். தாளிச்சு ஊத்திட்டு சொல்லிட்டேனோ. டவுன்லோட் பண்ணி டவுன்லோட். ஆமா, டவுன்லோடு. எப்படியோ சங்கிய சமாளிச்சாச்சு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. 5 மினிட்ஸ்ல இப்ப நான் வரேன். பொண்ணை பக்கத்துல பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. என்ன மாமாய், ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி என்ன பார்த்துட்டு இருக்கியா? முன்னவே என்ன பார்த்தது இல்லையாக்கும்? அப்பா, பாட உசுரிப்பதான் திருப்பி வந்திருக்கு. நானும் பயந்துட்டேன். பாரியில எப்படிடா பிடிச்சிருக்க? கீழே மாறப்படி பயமா இருக்குல்ல. மாமாய், ஒற்றை அடிக்கணும்னா என்னால முடியாது பாத்துக்கோங்க. அதான் சுவார் பிஞ்சு முடிச்சேன்னா ஒற்றை அடிக்கலாம தான் வாரி இழுத்துக்கிட்டு வந்தேன். அதுக்குள்ள இப்படி ஒரு மாதிரி நின்னோட நானே பயந்துட்டேன். என்னென்னவோ வேலை செய்தேன், இது கூட செய்ய மாட்டேனா? வாரியில ஒரு பக்கம் வையி, நான் வந்து ஒற்றடிக்க நான் 10 நிமிஷத்துல ஓடிடுவேன். ஹலோ, வந்துட்டேன். குழம்பு ரெடி, சுவார்வீங்களா? தெருவுக்கே மனம் மணக்குது. நான் என்னடான்னு வந்து பாக்கேன், நீ தான் குழம்பு வச்சிட்டு இருக்க. பரவாயில்லையம்மா, உன் கை போக்கமே தனியாயிட்டே போ. பரவாயில்லையா, உங்க அண்ணியே மிஞ்சிரோபுல இருக்க சமையல்ல. சின்ன, எனக்கு ஒரு ஜாலியான நாத்தனார் இப்படி இல்லையேன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமா இருக்கு வந்துக்கா. ஜாலியான நாத்தனாரா? கேள்வி கட்டை சுவாலியை முடிச்சு போடுவா. இப்படிதான் நேத்து என்ன திரும்ப நடந்து. எனக்கு ஒரு டவுட். பக்கா, எந்த சந்தேகமா இருந்தாலும் உங்க அண்ணிட்ட கேளு, அவதான் உனக்கு சரியான ஆளு. மர்மோளே, என்ன நாத்து? எனக்கு ஒரு சந்தேகம், கேக்கட்டுமா? கேளு. யார் அடிச்சாலும் நீங்க திருப்பி அடிச்சிருவீங்களா? யார் அடிச்சாலும் திருப்பி அடிச்சிட வேண்டியதான். யார் அடிச்சாலுமா? பெரியவங்களெல்லாம் மதிக்காளு, அதனால அவங்களெல்லாம் அடிப்பேன். எம்மா, அதெல்லாம் தப்பு. சும்மா யானைக்கு கொண்டா நம்மகிட்ட சண்டைக்கு வரக்கூடிய ஆளுகளை அடிச்சிட வேண்டியதான். யார் அடிச்சாலுமா? ஆமா. மழை அடிச்சா, வெயில் அடிச்சா, குளிர் அடிச்சா, புயல் அடிச்சா, என்னாச்சு? பதில் சொல்லாம வாயை பொளந்துட்டு நிக்கியே. அம்மா, வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? நீ என்ன வாயை பொளந்துட்டு நிக்கிய? என்ன மர்மோளே யோசிச்சிட்டு இருக்க? உன் ஸ்டைல்ல பதில சொல்லு. சொல்லிட்டே இல்ல, சொல்லிருவோம் பதில. இருக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். எங்க இருக்கியா? அரகரையா தான் கண்ணு தெரியுது. இனிமே எந்த டவுட் எனக்கு வரவே வராது அண்ணி. பாவி மக்கா, 3 கலவி சேர்ந்தல யார் இருக்கு பஸ்ல? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன். நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் பஸ்ல வர போறேன்னு. எங்க போறியா? அடியே பொச கட்டவள, போகும்போதே எங்க போறேன்னு கேட்டா விளங்க மாட்டி. அதுக்காண்டி தானே அடுத்த ஸ்டாப்ல ஓடி வந்து யாரி இருக்கோம். நான் அப்படி கேட்க மாட்டேன். நீங்க எங்க இருந்து வருவியோ? மர்மோளே, எங்க போறோம், எங்க வாரோம், எப்படி வருவோம் எங்களுக்கே தெரியாது. ஆனா கரெக்டா வர வேண்டிய நேரத்துல வந்து சேருவோம். கேர்ள்ஸ் வாங்க, போ சீட்ல போய் உட்காருவோம். கேர்ள்ஸ் அப்ப நாங்கெல்லாம் கிளவிசா. கிளவிகள முத்தம கிளவியை தான் பார்க்க போகுதுன்னு நினைக்கேன். அதான் படதரண்டு வந்திருக்குவா. பேசாம ஏறி வாயை கொடுத்துறாத. என்னத்துக்கு ஒன்னா யானைக்கு கோண பேசும். அதுக்கப்புறம் நம்ம பின்னாலே வந்துருவோம்.
போற இடத்துல வயிறு பசிக்கு காப்பியை கொண்டா டீயை கொண்டா பப்ஸை கொண்டா அது இது கொண்டான்னு சொல்லி வாங்கி திங்கலாம்னா அதான் நைஸா நம்ம கூட வருதுவோம். நல்ல கேட்டுக்கோக்கா, டக்குன்னு பஸ் விட்டு இறங்குதோம், நம்ம 4 பேர் எஸ்கேப் ஆயிருந்தோம். செல்லத்தாயி மணி பர்ஸ் ஒண்ணு கொண்டு வரலையாக்கோ? சும்மா கையை வீசிட்டு வந்திருக்க. பஸ்ல டிக்கெட் இலவசம். என் மர்மம் எதுக்கு இருக்கா? ஆஸ்பத்திரி கிட்ட போய் இறங்கணும்னா அவ பின்னாலே போய் கொல்லாண்ட குட்டிய போய் எனக்கு வயிறு பசிக்கு போ அப்படிம்பே. உடனே என் மர்மம் டக்கு புக்குன்னு துட்டை எடுத்து நீட்டுவா. நானும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பப்ஸ் அது இதுன்னு வாங்கி நல்ல மூக்க முட்டை தின்னுட்டு அந்த முத்தம கிளவியை பார்த்துட்டு ஜம்முன்னு வருவானே. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, ஆஸ்பத்திரி கிட்ட கீழ் வாசல்லையும் நிறுத்துவாங்க பஸ், மேல் வாசல்லையும் நிறுத்துவாங்க பஸ். அதனால நம்ம முத ஆளட்டு கீழ் வாசல்ல டப்புன்னு இறங்கி ஓடிடுவோம். ஆஸ்பத்திரி கீழ்வாசல். பஸ் நிறுத்துங்க, நாங்களும் இறங்கணும். இவ நினைச்சு பேசுவீங்களாமா? பஸ்ஸை எடுத்தாச்சு, அடுத்த ஸ்டாப்ல நிறுத்துவோம், அங்க இறங்கி அந்த வாசல் வழியே போங்கம்மா. ஏ பாவி மக்கா, இறங்கி ஓடி செல்லுல. எம்மா நர்சம்மா, இந்த எங்க ஊர்ல இருந்து முத்தமான ஒரு பாட்டி, கொஞ்சம் வயசான பாட்டி பாத்துக்கம்மா. அது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிக்கிட்டு கொஞ்சம் ஒரு உடம்புக்கு முடியாம கொஞ்சம் ஒரு மாதிரி சீரியஸா தான் இருக்கு. அது இந்த ஆஸ்பத்திரியில தான் அட்மிட் பண்ணிருக்குன்னு சொன்னாவோ. எந்த ரூம்லமா இருக்காவோ? விவரத்தை கேட்கறதுக்குள்ள இவ்வளவு ரெண்டு எங்க போனாலும் என் மோவலுக்கு எப்ப பார்த்தாலும் என் மர்மோட்ட அடி வாங்கலன்னா உறக்கமே வராது. அடி கொடுத்த பிறகு இப்ப அமைதியா இருக்கா பத்தில, என்ன சிரிப்பு மூஞ்சில. ஆமா சொந்தங்களே, நான் அடி வாங்கினா உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு பத்தில. அதனாலதான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு உங்களுக்காண்டி அடி வாங்கி உங்களை சிரிக்க வச்சிட்டு இருக்கேன். சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினவங்க கூட திருப்பி வாங்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல 8 ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாமே உங்களுக்கு மெசேஜ்ல அனுப்புவாங்க. நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சொந்தங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே, போயிட்டு வரோம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.